ஹலோ வியூவர்ஸ். வெல்கம் டு மிட் மிஸ்ட்ரி. வெல்கம் டு மிட் மிஸ்ட்ரி. இப்போ ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு நடுக்கடல்ல பார்த்தீங்கன்னா ஒரு சரக்கு கப்பல் போயிட்டு இருக்கு. அந்த ஒரு சரக்கு கப்பலை சுத்தி இப்போ ஆயுதமேந்தி ஒரு குரூப் ஆஃப் கடற்கொள்ளையர்கள் சூழ்ந்துடுறாங்க. அப்படிப்பட்ட ஆயுதங்களேந்தி அந்த கடற்கொள்ளையர்கள்ட்ட இருந்து ஆயுதமே இல்லாத இந்த ஒரு சரக்கு கப்பல் எப்படி தப்பிக்க போகுது அப்படின்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வரக்கூடிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம். கூட நம்ம Facebook and WhatsApp பேஜை ஃபாலோ பண்ணவங்களும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த மாதிரி திடீர்னு சரக்கு கப்பலை பைரட்ஸ் அதாவது கடற்கொள்ளையர்கள் சூழ்ந்துட்டாங்க அப்படின்னா ரெண்டு லேயர்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம் பார்த்தா முதல்ல யூஸ் பண்ணுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் டிஃபென்ஸ் தான் டிஸ்கிரேஸ்மென்ட் லேயர். இந்த டிஸ்கிரேஸ்மென்ட் லேயர் அப்படின்றது வேற எதுவும் கிடையாது. நம்மளே இப்போ ஒரு வீட்ல இருக்கோம்னு வச்சுங்களேன், அந்த வீடு நம்ம பாதுகாப்பா வச்சுக்கறோம் அப்படின்னா அந்த வீட்டுக்கு வெளியில சிசிடிவி கேமரா மாட்டுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு லேயர் தான் இந்த ஒரு டிஸ்கிரேஸ்மென்ட் லேயர். ஏன்னா ஏதாச்சும் ஒரு சிசிடிவி கேமரா நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கு அப்படினாலே கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு யாராச்சும் திருட வர்றாங்க அப்படின்னா அந்த சிசிடிவி கேமராவை பார்த்த உடனே திருச்சு ஓடிடுவாங்க இல்லையா. ஏன்னா நம்ம வாட்டுக்கு திருட போறோம்னு போயிட்டு நம்ம மூஞ்சி வாட்டுக்கு சிசிடிவி கேமரால பதிவாயிருச்சு அப்படின்னா நம்ம ஈஸியா மாட்டிக்கிறோம் அப்படின்றதுக்காகவே எந்த ஒரு திருடனும் அந்த வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க இல்லையா. சோ அந்த ஒரு ஃபார்முலாவை தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு டிஸ்கிரேஸ்மென்ட் லேயர்ல கையாளுவாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா எல்லா சரக்கு கப்பல்லையும் இருக்கிற ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் டிஃபென்ஸா இருக்கும். ஆனா என்னதான் நம்ம வீட்ல சிசிடிவி கேமரா மாட்டி வச்சிருந்தாலும் எல்லா திருடங்களும் அந்த சிசிடிவி கேமரா பார்த்து பயப்பட மாட்டாங்க இல்லையா. சில பேர் திருடியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வரவே அந்த சிசிடிவி கேமராலாம் பெருசா பொருட்படுத்தாம வீட்டுக்குள்ள வரதான ட்ரை பண்ணுவான். சோ அதே மாதிரி சரக்கு கப்பல்ல ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் டிஃபென்ஸா இருக்க டிஸ்கிரேஸ்மென்ட் லேயரை தாண்டி வரவன் இருந்து சரக்கு கப்பலை காப்பாத்துறதுக்காக தான் செகண்ட் லேயர் ஆஃப் டிஃபென்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதாவது வீட்ல இருக்க சிசிடிவி கேமரா பொருட்படுத்தாம வரவன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவான், காம்பவுண்ட் வால ஏறி குதிப்பான் இல்லையா. அதே மாதிரி இந்த சரக்கு கப்பலை திருட வரவன் என்ன பண்ணுவான், சரக்கு கப்பல்ல ஏற ட்ரை பண்ணுவான் இல்லையா. அப்படி ஏறப்ப அவனை ஏற விடாம தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்களோ அதுதான் செகண்ட் லேயர் ஆஃப் டிஃபென்ஸ். இதுக்கு பேர் தான் ஆன்டி போர்டிங் லேயர். இதுல ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் டிஸ்கரேஜ்மென்ட் லேயர் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த லேயர்ல அவங்க பண்ற முதல் விஷயமே என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தூரமா ஒரு கடற்கொள்ளையர்கள் வர்றாங்க அப்படின்றது தெரிஞ்ச உடனே இந்த சரக்கு கப்பல்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான டம்மியான வேலையாட்கள் வேலை பார்க்குற மாதிரியான பொம்மைகள் இருக்குமா, அது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா டக்குன்னு நிப்பாட்டி வைப்பாங்களாம். சோ இப்படி நிப்பாட்டி வைக்கிறது மூலமா அந்த சரக்கு கப்பலுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜ், தூரத்துல இருந்து வர கடற்கொள்ளையர்கள் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்க பைனாகுலர் வழியா அந்த சரக்கு கப்பலை பாக்குறப்ப எக்கச்சக்கமான ஆட்கள் வேலை பார்க்குற மாதிரி தெரியும் இல்லையா. சோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆட்கள் வேலை பார்க்குற மாதிரி தெரிஞ்சாலே ஆத்தோடி என்னோட இந்த கப்பல்ல எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, அப்ப நம்ம இந்த கப்பல்ல ஏறணும் அப்படின்னா அவங்க ரவுண்டு கட்டி நம்மள வளைச்சு பிடிச்சிருவாங்க. அப்படி பிடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பா மாட்டிக்கிறோம். சோ அதனால இந்த கப்பல்கிட்ட போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சில கடற்கொள்ளையர்கள் பாத்தீங்கன்னா இந்த டம்மிஸை பார்த்து பயந்து தெரிச்சு ஓடிடுவாங்களாம். சோ அதனால தான் இந்த டிஸ்கிரேஸ்மென்ட் லேயர்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெத்தட் அப்ளை பண்ணி பார்ப்பாங்க. ஆனா என்னதான் இந்த மெத்தட் அப்ளை பண்ணாலும் இத பத்தி தெரிஞ்சுக்கிட்ட சில கடற்கொள்ளையர்கள் பாத்தீங்கன்னா எங்களையே விபூதி அடிக்க பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முன்னோக்கி தான் வருவானுங்க. சோ அப்படி வர அவங்கள தடுக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் லேயர்ல செகண்ட் மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதுதான் லேசர் மெத்தட். இந்த லேசர் மெத்தட்ல பாத்தீங்கன்னா சரக்கு கப்பல்ல நெருங்கி வந்துட்டு இருக்க கடற்கொள்ளையர்களை நோக்கி லேசர் பீம்ஸை பயங்கர ஃபாஸ்டா பாய்ச்சுவாங்க. இப்படி லேசர் பீமை பயங்கர ஃபாஸ்டா செலுத்துறது மூலமா கடற்கொள்ளையரோட விசுவல் இருக்கு பாத்தீங்களா, அதாவது அவங்க கண்களால பார்க்கக்கூடிய திறமை இருக்கு பாத்தீங்களா, அதை டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். அதாவது இந்த சரக்கு கப்பலை தெளிவா பார்க்க முடியாத மாதிரி அவங்க கண்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஆனா எனக்கு தான் இந்த மாதிரி லேசர் பீம் டப்புன்னு கடற்கொள்ளைகளை நோக்கி அடிச்சாலும் அந்த ஒரு லேசர் பீமுக்கும் தயாராகி சில கடற்கொள்ளைகள் வரதான செஞ்சிருப்பாங்க. சோ அவங்க இந்த ஒரு லேசர் பீம்ல இருந்து தப்பிச்சு நாங்க எப்படியாச்சும் கொள்ளையடிக்க தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னோக்கி வருவானுங்க. அப்படி வர அவங்கிட்ட இருந்து இந்த சரக்கு கப்பலை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இந்த ஃபர்ஸ்ட் லேயர்ல இருக்கிற தேர்ட் மெத்தடையும் அந்த சரக்கு கப்பல் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதுதான் சரக்கு கப்பலோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றது. எஸ், இந்த மாதிரி சரக்கு கப்பலோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றது மூலமா கடற்கொள்ளைகளால பாத்தீங்கன்னா சரக்கு கப்பலை அவ்வளவு வேகமா ஈஸியா பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ண முடியாது. சப்போஸ் வர்ற கடற்கொள்ளைகள்ட்ட இருக்கிற போட்டும் பயங்கர ஃபாஸ்டா இருந்து அந்த போட்டால இந்த சரக்கு கப்பலை நெருங்க முடிஞ்சாலும் இந்த சரக்கு கப்பல் பயங்கர ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு இல்லையா. சோ இவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு இருக்கிற அந்த ஒரு கப்பல்ல கடற்கொள்ளைகளால அவங்களோட போட்ல இருந்து அவ்வளவு ஈஸியா ஏறவும் முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதையும் தாண்டி நான் எப்படியாச்சும் இந்த ஃபாஸ்டா போற சரக்கு கப்பல்ல ஏறுவேன்னு சொல்லிட்டு சில கடற்கொள்ளைகள் ஏறினாலும் அது அவங்களோட உயிருக்கு கூட ஆபத்தா முடியலாம் அப்படின்னு கூட சொல்றாங்க. சோ அதனாலேயே மேக்ஸிமம் கடற்கொள்ளைகள் ஃபாஸ்டா போற இந்த ஒரு சரக்கு கப்பல்ல ஏறாம டைவர்ட் ஆகி போயிடலாம் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஆனா இந்த மெத்தடையும் தாண்டி நான் பிறப்பிலேயே கொள்ளையண்டா எனக்கெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறது ரஸ்க் சாப்பிடுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சில கொள்ளையர்கள் அந்த ஃபாஸ்டா போற கப்பலையும் பின்தொடருவாங்க பாத்தீங்களா. அவங்களுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் லேயர்ல நான்காவது மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதுதான் LRADA மெத்தட். இந்த LRADA மெத்தட்னா வேற எதுவும் கிடையாது, லாங் ரேஞ்ச் அக்வாட்டிக் டிவைஸ் மெத்தட். இந்த ஒரு மெத்தட் தான் இந்த ஃபர்ஸ்ட் லேயர் அதாவது டிஸ்கிரேஸ்மென்ட் லேயர்லயே பயங்கர எஃபெக்டிவான மெத்தட்னு சொல்றாங்க. இந்த மெத்தட்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆப்போசிட் சைடுல வர பைரட் கப்பல் இருக்கு பாத்தீங்கன்னா, அதை கம்யூனிகேட் பண்ணி இந்த கப்பலை நீங்க பின்தொடராதீங்க, அப்படி பின்தொடர்ந்தா உங்களுக்கு தான் ஆபத்தா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணுவாங்க. அப்படி வார்ன் பண்றப்ப அந்த வார்னிங்கை கேட்டுட்டு பேசாம பின்னாடி திரும்பி போயிட்டா பரவாயில்ல, ஆனா இதுக்கெல்லாம் நாங்க சலச்சால அப்படின்னு சொல்லிட்டு சில பைரட்ஸ் முன்னோக்கி வருவாங்க பாத்தீங்களா. அப்படி வர்றவங்ககிட்ட இந்த LRADA மெத்தடை முழுசா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதுதான் ஒரு பயங்கரமான லவுட் சவுண்ட செலுத்துறது. இந்த ஒரு சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிளேன் கிளம்புறப்ப அதோட இன்ஜின் சவுண்ட் எவ்வளவு பயங்கரமா இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சவுண்ட் தான் இந்த சரக்கு கப்பல்ல இருந்து பாய்ச்சுவாங்க. அப்படி பாய்ச்சுற அந்த ஒரு சவுண்ட் பாத்தீங்கன்னா இந்த சரக்கு கப்பலை பின்தொடர்ந்து வர பைரட் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு பயங்கரமான அன்கம்ஃபர்டபிள் கிரியேட் பண்ணும். ஏன் சம்டைம்ஸ் அவங்களுடைய காதுகளோட காது கேட்கும் திறமை இருக்கும் பாத்தீங்களா, அதை கூட செயலுக்கு செய்யுமா. சோ அதனாலே இந்த கப்பலை ஃபாலோ பண்றத சில கடற்கொள்ளைகள் நிறுத்திட்டு பின்னாடி
பின்னாடி திரும்பி போயிருவாங்க. ஆனா இன்னும் சில கொள்ளையர்கள் இதை வரும்போதே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த சவுண்டுக்கெல்லாம் நாங்க பயப்படுற ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள இயர் பேக்ஸ் மாட்டிட்டு தான் வருவாங்களாம். அதாவது பக்கா ப்ரீ பிளான போட்டுட்டு தான் வரவே செய்வாங்களாம். அப்படி வரவங்களோட ஃபர்ஸ்ட் பிளான் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த எல்லா ஏரியாவை எப்படியா சுட்டு டெஸ்ட்ராய் பண்ணிடணும்டா அப்படின்றதா இருக்குமா. சோ அந்த அளவுக்கு எஃபெக்டிவான மெத்தட் தான் இந்த ஒரு எல்லா ஏரியா மெத்தட். சோ இந்த ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷனே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் கடற்கொள்ளையில பாத்தீங்கன்னா திருப்பி அனுப்பி விட்டுரும். ஏன்னா இதுல யாருமே தாக்கு பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சப்போஸ் இதையும் தாண்டி எப்படியாச்சும் இந்த சரக்கு கப்பல் நான் கொள்ளையடிச்சே திருவேன்னு சொல்லிட்டு முன்னோக்கி சில பேர் வருவாங்க பாத்தீங்கன்னா, அந்த கடற்கொள்ளையில இருந்து இந்த சரக்கு கப்பலை காப்பாத்துறதுக்காக செகண்ட் லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதுதான் ஆன்டி போர்டிங் லேயர். இந்த ஆன்டி போர்டிங் லேயர்ல ஃபர்ஸ்ட் மெத்தடா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சரக்கு கப்பலை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கிற பைரட்ஸ் கப்பல் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த பைரட்ஸ் கப்பலை தடுத்து நிப்பாட்டுறதுக்காக இந்த சரக்கு கப்பல்ல இருந்து பாத்தீங்கன்னா ரோப்ஸ் ஷூட் பண்ணுவாங்க. என்னடா சொல்றீங்க, ரோப்ஸ் ஷூட் பண்ணுவாங்களா? ரோப்ஸ் ஷூட் பண்ணி என்னடா பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். இந்த ஒரு ரோப்பை ஷூட் பண்ற மூலமா ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கிற பைரட்ஸ் கப்பல் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த பைரட்ஸ் கப்பலை இவங்களால தடுத்து நிப்பாட்டவே முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது அப்புறம் ஒரு ரோப்பை போட்டு தடுத்து நிப்பாட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். இந்த ஒரு இடத்துல தான் பாத்தீங்கன்னா செம்மையான ஜீனியஸ்னஸ் அவங்க யூஸ் பண்றாங்க. ஏன்னா அந்த சரக்கு கப்பல் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த சரக்கு கப்பலை சுத்தி எக்கச்சக்கமான இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ரோப் ஷூட்டர்ஸ் வச்சிருப்பாங்க. அப்படி வச்சிருக்க அந்த ரோப் ஷூட்டர்ஸ் மூலமா எந்த பக்கம் இருந்து பைரட்ஸ் கப்பல் ஃபாலோ பண்ணி வருதோ அந்த பக்கம் கூடி ரோப்பை ஷூட் பண்ணுவாங்க. அப்படி ஷூட் பண்றப்ப இந்த ரோப் சொர்றன்னு பறந்து போய் அந்த பைரட்ஸ் கப்பலுக்கு முன்னாடி உள்ள கீழே கடலுக்குள்ள உழுகுமா. அப்படி உள்ள உளுந்த உடனே அந்த ரோப் சங்கின்னு கீழே போய் அந்த பைரட்ஸ் கப்பலோட ப்ரொப்பல்லர் இருக்கும் போது அந்த ப்ரொப்பல்லர்ல போயிட்டு இதை நல்லா சுத்திக்குமா. அப்படி சுத்துறது மூலமா ப்ரொப்பல்லர்ஸை சுத்த விடாம தடுத்து இது நிப்பாட்டிருமா. சோ இந்த மாதிரி பைரட்ஸ் கப்பல் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறப்ப இந்த ரோப் தடுத்து நிப்பாட்டிருச்சு அப்படின்னா அந்த பைரட்ஸ் கப்பலால இந்த சரக்கு கப்பலுக்கு பக்கத்துல, அதாவது க்ளோஸரா நெருங்க முடியாது இல்லையா. அப்படி க்ளோஸரா நெருங்க முடியல அப்படினாலே பைரட்ஸ்ல இந்த சரக்கு கப்பல்ல ஏறவும் முடியாது இல்லையா. சோ அதுக்காக தான் பாத்தீங்கன்னா இந்த ஆன்டி போர்டிங் லேயர்ல ஃபர்ஸ்ட் மெத்தடா இந்த ரோப் ஷூட்டர் மெத்தட ட்ரை பண்ணி பாப்பாங்க. ஆனா இந்த ரோப் மெத்தட்லயும் தப்பிச்சு சில கடற்கொள்ளையர்கள் கப்பலுக்கு பக்கத்துல வந்து கப்பல்ல ஏறத்தான் ட்ரை பண்ணுவானுங்க. அப்படி ஏற ட்ரை பண்றப்ப தான் இந்த ஆன்டி போர்டிங் லேயர்ல செகண்ட் மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதுதான் வாட்டர் கேனான் மெத்தட். இந்த வாட்டர் கேனான் மெத்தட்னா வேற எதுவும் கிடையாது. எங்கயாவது போராட்டம் நடக்குது அப்படின்னா அந்த கூட்டத்தை கலைக்கிறதுக்காக போலீஸ் பெரிய பெரிய பைப் வச்சு தண்ணியை பீச்சி அடிச்சு கலப்பாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு மெத்தட் தான் இந்த வாட்டர் கேனான் மெத்தட். சோ இந்த ஒரு மெத்தட் மூலமா கப்பல்ல ஏற ட்ரை பண்ற பைரட்ஸ் மேல தண்ணியை பயங்கர ஃபாஸ்டா பீச்சி அடிப்பாங்க. சோ அப்படி அடிக்கிறது மூலமா பைரட்ஸ் அவ்வளவு ஈஸியா அந்த கப்பல்ல ஏறிட முடியாது இல்லையா. அப்படியே ஏற ட்ரை பண்ணாலும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல அவங்களே கீழே விழுந்துருவாங்க இல்லையா. அது அவங்க உயிருக்கும் ஆபத்து அமைஞ்சிரும் இல்லையா. சோ அதனாலே சில பைரட்ஸ் பாத்தீங்கன்னா பின் வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் பழைய காலத்துல தான் பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் கேனான கையில வச்சு அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்டா ஆட்டோமேட்டிக்காவே வந்துச்சு. அதாவது தூரத்துல இருந்து ரிமோட்டை வச்சு கண்ட்ரோல் பண்ணி இந்த வாட்டர் கேனான அடிச்சுக்கலாம். அதுலயும் சில ஆட்டோமேட்டிக் மெத்தட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பைப்போட எண்ட்ல, அதாவது கீழே பாத்தீங்கன்னா ஒரு நாசில் மாதிரியான ஒரு எக்யூப்மெண்ட் அட்டாச் பண்ணிடுவாங்க. இதனாலேயே பாத்தீங்கன்னா அந்த பைப்பு தாறு மாற அங்கிட்டு இங்கிட்டு அசைஞ்சிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கும். சோ இதனாலேயே பாத்தீங்கன்னா இந்த கப்பல்ல ஏற வர அந்த பைரட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எக்கத்தப்பான காயத்தை ஏற்படுத்தி விட்டுரும். சோ இதனாலே இந்த ஒரு வாட்டர் கேனான் மெத்தட் செம்ம சக்சஸ்ஃபுல்லான மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு தான் இந்த ஒரு வாட்டர் கேனான் மெத்தட் பயங்கர எஃபெக்டிவான மெத்தடா இருந்தாலும் இந்த ஒரு வாட்டர் கேனான் மெத்தடையும் தாண்டி சில பைரட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் மேலே ஏரியாவேன்னு சொல்லிட்டு ஏறதான் ட்ரை பண்ணுவானுங்க. அப்படி தன்னோட உயிரையும் பணிய வச்சு கொள்ளையடிக்க வர இந்த கடற்கொள்ளையில இருந்து தன்னோட கப்பலை காப்பாத்துறதுக்காக அடுத்த கட்ட மெத்தட சரக்கு கப்பல்ல எடுப்பாங்க. அந்த மெத்தட் தான் அந்த காலத்து மெத்தடான பார்புடு வயர் மெத்தடு. இந்த ஒரு பார்புடு வயர் அப்படின்றது வேற எதுவும் கிடையாது. நம்ம வீடு இருக்கு அப்படின்னா அந்த வீட்டோட காம்பவுண்ட் வாலுக்கு மேல வெளியில இருந்து எவனும் உள்ள குதிச்சு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவே எக்கச்சக்கமான முள்வேலிகளை போட்டு வச்சிருப்போம் பாத்தீங்களா. அதாவது இரும்பு கம்பியிலே பாத்தீங்கன்னா முள்ளு மாதிரி நீட்டி நீட்டி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா. இப்படி பார்புடு வயரை வைக்கிறது மூலமா அதுல ஏறதுக்கு எந்த ஒரு திருடனா இருந்தாலும் பயப்படுவான் இல்லையா. சோ அந்த ஒரு மெத்தட் தான் பாத்தீங்கன்னா இப்ப அந்த சரக்கு கப்பல்ல எப்படியாச்சும் ஏறணும்னு சொல்லிட்டு ஏறிட்டு இருக்கிற அந்த ஒரு பைரட் இருந்து காப்பாத்துறதுக்காக கையாளுறதுக்கு ரெடி ஆவாங்க. அதுக்காகவே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த சரக்கு கப்பல்ல இருக்கிற ரேசர்ட் வயர்ஸ் எடுத்து சட்டு நீட்டி அந்த கப்பலோட எட்ஜ்ல போயிட்டு வச்சிருவாங்க. அப்படி வைக்கிறது மூலமா எந்த ஒரு பைரட்டா இருந்தாலும் அந்த ரேசர் வயரை தாண்டி வர முடியாது அப்படின்றது அந்த சரக்கு கப்பலோட கேப்டனோட நம்பிக்கையாவே இருக்கும். சோ இந்த ஒரு மெத்தடும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல சக்சஸ்ஃபுல்லான மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பைரட் என்னத்தை தான் மேலே ஏறி வந்தா அந்த ரேசர்ட் வயர்ல அவனோட கால் இல்லாட்டினா கையை வச்சா அப்படின்னா அது அவனோட கை காலை கிழிச்சு விட்டுரும் இல்லையா. அப்படி கிழிச்சு விட்டுச்சு அப்படின்னாலே அவன் அங்க இருந்து மேல இருந்து கீழே விழுந்துருவா இல்லையா. அதனாலேயே இந்த ஒரு மெத்தடும் கூட சக்சஸ்ஃபுல்லான மெத்தட் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா இந்த ஒரு பார்ப்டு வயர் அந்த காலத்து மெத்தட் அப்படின்றனால இதையும் ஈஸியா சில கடற்கரைகளை தாண்டி வந்துருவானுங்க. சோ அவங்ககிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இப்ப லேட்டஸ்டா ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் சேஃப்டி பேரியர் மெத்தட். இந்த சேஃப்டி பேரியர் மெத்தடுக்காக ஆல்ரெடி எக்கச்சக்கமான பிளாஸ்டிக் பேரியர்ஸ் கப்பல்ல வச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா கடற்கொள்ளையர்கள் மேல ஏறிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே கப்பலோட எட்ஜ்ல போய் செட் பண்ணிடுவாங்க. அப்படி செட் பண்றது மூலமா கீழ இருந்து கடற்கொள்ளையர்கள் அவங்களோட ஏணியை இந்த சரக்கு கப்பலோட விளிம்புலையும் போட முடியாது. சப்போஸ் ஏணியை போட முடியல அப்படின்னா அவங்க இருக்க ஒரே மெத்தட் ரோப்பை போட்டு ஏறி வரதா தான் இருக்கும். ஆனா இந்த ரோப்பை போட்டு ஏறி வரதுலயே அவங்க இருக்க ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த ரோப்பை போட்டு அவங்களால பேரியரோட கீழே வரைக்கும் தான் ஏற முடியும். ஒன்ஸ் இந்த பேரியர் அடைஞ்சிட்டான் அவங்களால அதுக்கு மேல ஏறவே முடியாது. சோ அதனால இப்ப ரீசெண்டா கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஒரு சேஃப்டி பேரியர் மெத்தட் பயங்கர சக்சஸ்ஃபுல்லான மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி சின்ன கப்பலை வச்சுட்டு கொள்ளையடிக்க வர கடற்கொள்ளையர்கள்ட்ட இருந்து சரக்கு கப்பலை பாதுகாக்கிறாங்க. ஆனா இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நவம்பர் 19 2023 வருஷம் ஒரு வினோதமான கொள்ளை நடந்துச்சு. அதாவது கடற்கொள்ளை நடந்துச்சு. அந்த ஒரு கடற்கொள்ளையை பார்த்த உடனே அந்த சரக்கு கப்பல்ல இருந்த
இருந்த எல்லாருமே பாத்தீங்கன்னா உண்மையிலே வேற லெவல்ல மிரண்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லியானோம். ஏன்னா அந்த ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா நடுக்கடல்ல இஸ்ரேலிய சரக்கு கப்பலான கேலக்ஸி லீடர் அப்படின்ற ஒரு கப்பல் போயிட்டு இருந்திருக்கு. அப்படி போயிட்டு இருக்கப்ப அந்த கப்பலுக்கு மேல ஒரு ஹெலிகாப்டர் வந்திருக்கு. அதை பாக்குறப்ப ஏதோ நார்மலான ஒரு ஹெலிகாப்டர் எங்கேயோ போயிட்டு இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கேலக்ஸி லீடரோட கேப்டன் நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா அப்படி நினைச்சிட்டு இருக்கப்ப அந்த கப்பலுக்கு மேல வந்த அந்த ஹெலிகாப்டர் பாத்தீங்கன்னா சொரட்டும் அந்த கப்பல்லே வந்து லேண்ட் ஆகுது. அப்படி லேண்ட் ஆன அந்த ஒரு ஹெலிகாப்டர்ல இருந்து எக்கச்சக்கமான கடற்கொலைகள் எக்கச்சக்கமான ஆயுதங்களை எடுத்துட்டு அந்த ஹெலிகாப்டர்ல இருந்து கீழே இறங்கி அந்த சரக்கு கப்பலை கம்ப்ளீட்டா ஆக்கிரமிச்சாங்களாம். இப்படி திடீர்னு தன்னோட வாழ்நாள் மட்டும் கிடையாது, இந்த உலகமே இது வரைக்கும் பார்த்திராத வினோதமான மெத்தடான ஹெலிகாப்டர்ல இருந்து இறங்கி சரக்கு கப்பலை ஆக்கிரமிச்ச இந்த பைரட்ஸை பார்த்த உடனே அந்த கேலக்ஸி லீடர் சரக்கு கப்பல்ல இருந்த 25 crew மெம்பர்ஸுமே வேற லெவல்ல மிரண்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லியானோம். சோ இந்த மாதிரி பைரட்ஸ் ஒன்ஸ் கப்பல்ல ஏறிட்டாங்க, அதாவது ஆன் போர்டு ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு டைம்ல அந்த கப்பல்ல இருக்கிற crew மெம்பர்ஸ் அண்ட் கேப்டன் எல்லாருமே ஒரே ஒரு விஷயத்தை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதுதான் மேடே அப்படின்ற மெத்தட். இந்த ஒரு மேடே அப்படின்றது வேற எதுவும் கிடையாது. ஒன்ஸ் பைரட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த கப்பலுக்குள்ள ஏறிட்டாங்க, கப்பலை கம்ப்ளீட்டா சூழ்ந்துட்டாங்க அப்படின்னா கப்பலோட அத்தாரிட்டிஸ் பாத்தீங்கன்னா மேடே இன்ஃபர்மேஷனை நேவிக்கு பாஸ் பண்ணிடுவாங்க. அப்படி ஒன்ஸ் பாஸ் பண்ண உடனே அந்த கப்பலை கம்ப்ளீட்டா சடன் மட்டும் ஒரே இடத்துல நிப்பாட்டிடுவாங்க. அப்படி நிப்பாட்டின உடனே அந்த கப்பல்ல இருக்கிற எல்லா crew மெம்பர்ஸுமே பாத்தீங்கன்னா ஒரு சேஃப்டி ரூம்ல போயிட்டு அவங்களே லாக் பண்ணிட்டு உள்ள உட்கார்ந்து தங்கிக்குவாங்க. அதாவது அந்த கப்பல்ல இருக்கிற எல்லா crew மெம்பர்ஸுமே பாத்தீங்கன்னா ஒரே சேஃப் ரூம்ல போயிட்டு லாக் பண்ணிட்டு உள்ள உட்கார்ந்துக்குவாங்க. சோ இந்த விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்றது மூலமா அந்த பைரட்ஸ்க்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய தலைவலியே அவங்க இந்த கப்பல்ல ரொம்ப நேரம்ல இருக்க முடியாது இல்லையா. ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா மேடே இன்ஃபர்மேஷன் நேவிக்கு போயிடுச்சு. சோ அதனாலேயே நேவி பாத்தீங்கன்னா அந்த கப்பலை நோக்கி வந்துட்டு இருப்பாங்க இல்லையா. சோ அப்படி அவங்க வர்றதுக்குள்ள இவங்க பண்ண வேண்டிய முதல் வேலையே அந்த கப்பல்ல இருக்கிற crew மெம்பர்ஸை பணைய கைதியா பிடிக்கணும் இல்லையா. ஆனா அப்படி பணைய கைதியா பிடிக்கணும் அப்படின்னா அவங்க எல்லாருமே ஒன்னா இருக்கிற அந்த சேஃப்டி ரூமை உடைச்சா மட்டும் தான் பிடிக்க முடியும். ஆனா அந்த சேஃப் ரூமை உடைக்கிறது அப்படின்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது, அது பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனாலேயே crew மெம்பர்ஸை பணைய கைதியா பிடிக்கல அப்படின்னா நேவி ஒன்ஸ் கப்பலை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா யோசிக்காம அந்த பைரட்ஸ் எல்லாருமே சுட்டு கொன்றுவாங்க இல்லையா. சோ அதனாலேயே பணைய கைதியா பிடிக்க முடியல அப்படின்னா அவங்க இருக்கிற இன்னொரு ஒரே ஒரு ஆப்ஷன் இந்த கப்பலை ஓட்டுறதா தான் இருக்கும். ஆனா இவ்வளவு பெரிய கப்பலை ஓட்டுற அளவுக்கு அந்த பைரட்ஸ்க்கு ஸ்கில் இருக்குமா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது இல்லையா. சோ ஓடாம ஒரே இடத்துல இருக்கிற அந்த ஒரு கப்பலை இவங்க ரொம்ப நேரமா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கும் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவங்க அங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நேவி எந்த டைம் வேணாலும் அங்க வந்து ரீச் ஆகலாம். அப்படி ரீச் ஆனாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ஆபத்து அமைஞ்சிரும் அப்படின்றதுனாலயே மேக்ஸிமம் இந்த ஒரு மெத்தட கப்பலோட அத்தாரிட்டிஸ் அப்ளை பண்ண சில மணி நேரங்கள்லயே பாத்தீங்கன்னா பைரட்ஸ் அங்க இருந்து திருச்சு ஓடிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஒரு விஷயம் தான் பாத்தீங்கன்னா நவம்பர் 19, 2023 நடந்த இந்த ஒரு கேலக்ஸி ரைடர்ல பாத்தீங்கன்னா நடக்கவே இல்ல. ஏன்னா அவங்க சடனா பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர் மூலமா வானத்துல இருந்து வந்து கீழே அட்டாக் பண்ணி பணைய கைதியா புடிச்சிட்டாங்க இல்லையா. சோ அதனாலேயே மேடேவை அப்ளை பண்ணவும் முடியல, அங்க இருந்த crew members யாருமே பாத்தீங்கன்னா சேஃப் ரூம்ல போய் தங்கவும் முடியல. சோ அதனாலே அந்த பைரட்ஸ் பாத்தீங்கன்னா அங்க இருந்த எல்லாருமே பணைய கைதியா புடிச்சு அவங்களுக்கு தேவையான டிமாண்டையும் வச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எப்பற கடற்கொள்ளையர்களுக்கு ஹெலிகாப்டர் கிடைச்சு அதன் மூலமா வந்து ஒரு கப்பலை ஹைஜாக் பண்ணாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு ரீசனே பொலிட்டிக்கல் ரீசன் அப்படின்னு அந்த இன்சிடென்ட்டோட எண்ட்ல தான் தெரிஞ்சு. ஆனா இந்த ஒரு இன்சிடென்ட் இந்த உலகத்திலே நடந்த வினோதமான ஹைஜாக். இதை தவிர்த்து மேக்ஸிமம் கடற்கொள்ளை பாத்தீங்கன்னா ரெண்டு டைப்ல தான் நடக்கும். இதுல ஃபர்ஸ்ட் டைப் பாத்தீங்கன்னா கப்பல்ல இருக்க crew members பணைய கைதிகளா பிடிச்சு பணத்தை டிமாண்ட் பண்றதா இருக்கும். அதற்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் 2008 வருஷம் நடந்த ஹைஜாக். இந்த ஒரு ஹைஜாக்ல பாத்தீங்கன்னா உக்ரைனியன் சரக்கு கப்பலான ஃபைனாவை சொமாலியன் பைரட்ஸ் கைப்பற்றிடுறாங்க. அப்படி கைப்பற்றினால அந்த கப்பல்ல இருந்து 20 பேரை பணைய கைதிகளாகவும் பிடிச்சிடுறாங்க. பிடிக்கிறதோட மட்டும் இல்லாம நீங்க $3.2 மில்லியன் அமெரிக்கன் டாலர் தந்தா மட்டும்தான் இவங்களை விடுவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் வச்சிருக்காங்க. உக்ரைனியன் கவர்மெண்ட்டும் பணத்தை கொடுக்காம 4 மாசம் வரைக்கும் ஏதாவது மெத்தட ட்ரை பண்ணி அந்த பணைய கைதிகளை மீட்டர்லாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா என்னத்தை ட்ரை பண்ணாலும் அது எதுவுமே அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாவே முடியல. சோ அதனாலேயே வேற வழியே இல்லாம 4 மாதங்கள் முடிவுல அந்த பைரட்ஸோட டிமாண்டான $3.2 மில்லியன் அமெரிக்கன் டாலரை அந்த கப்பலுக்கு பக்கத்திலே இருக்க கடற்பகுதியில வந்து போட்டாங்க. ஒன்ஸ் அந்த பணம் கிடைச்சோன்னே அந்த பைரட்ஸும் அவங்க சொன்ன மாதிரியே பணைய கைதிகளை விட்டுட்டு பணத்தை எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. சோ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் மேக்ஸிமம் கடற்கொலை பாத்தீங்கன்னா நடக்கவே செய்யும். அதாவது பணைய கைதிகளை பிடிச்சு பணத்தை டிமாண்ட் பண்ணி தான் நடக்கவே செய்யும். அதுக்கடுத்து ரெண்டாவது டைப் ஆஃப் கொள்ளை பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான கொள்ளையா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைப்ல பாத்தீங்கன்னா பணைய கைதிகளை பிடிக்கணும், அதுக்கடுத்து கவர்மெண்ட் டிமாண்ட் வைக்கணும், அதுக்கடுத்து அந்த பணத்தை வாங்கணும் இல்லையா. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடான மெத்தடா இருக்கு. இதெல்லாம் நமக்கு டைமும் கிடையாது. இப்படி பண்ணோம் அப்படின்னா கவர்மெண்ட் நம்மள டார்கெட் பண்ணிடுவாங்க அப்படின்றதுனாலயே இந்த மெத்தட்ல பாத்தீங்கன்னா பைரட்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா அவங்க ஹைஜாக் பண்ண வரப்ப சிம்பிளா வந்து கப்பல்ல ஏறி அங்க இருக்கிற crew members எல்லாத்தையுமே பிணைய கைதியா பிடிச்சிருவாங்க. அப்படி ஒன்ஸ் பிணைய கைதியா பிடிச்ச உடனே அந்த பைரட்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சொந்தமான ஒரு பெரிய கப்பலை கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வந்த உடனே ஹைஜாக் பண்ண கப்பல் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஹைஜாக் பண்ண கப்பல்ல இருக்கிற மிகப்பெரிய கார்கோகள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அங்கிருந்து எடுத்து இவங்க கொண்டு வந்து அவங்களோட கப்பல்ல வந்து ஷிஃப்ட் பண்ணுவாங்க. இப்படியே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கார்கோவா எடுத்து ஷிஃப்ட் பண்ணிட்டே இருப்பாங்களாம். இப்படி ஷிஃப்ட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 10 நாள் வரைக்கும் அந்த கடற்கொள்ளைகளுக்கு டைம் எடுக்குமா. சோ கிட்டத்தட்ட 10 நாள் வரைக்கும் இந்த மாதிரி கார்கோஸ் எல்லாத்தையுமே ஷிஃப்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஹைஜாக் பண்ண கப்பல்ல இருக்கிற crew members ரிலீஸ் பண்ணிட்டு நீங்க கப்பல் எடுத்து கிளம்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துருவாங்களாம். இந்த மாதிரி இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் கினியா இருக்கு பாத்தீங்களா, அங்க அடிக்கடி நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பெரிய பெரிய சரக்கு கப்பல் இருக்கிற கார்கோஸ் பாத்தீங்கன்னா அசால்ட்டா ஆட்டிய போட்டு போறத அங்க இருக்கிற கடற்கொள்ளைகள் வேலையாவே வச்சிருப்பாங்களாம். சோ இது வரைக்கும் நாங்க சொன்ன எல்லாத்தையும் கேட்கறப்ப உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டவுட் கிரியேட் ஆயிருக்கலாம். என்னடா அது சரக்கு கப்பல கடல்ல கொண்டு போனா பைரட்ஸ் வருவாங்கன்னு தெரியும், அவங்க வந்தா கொள்ளையடிப்பாங்க அப்படின்னு தெரியும். அப்படி அவங்க கொள்ளையடிக்க
வர்றாங்க அப்படின்னு தெரியறப்ப இந்த சரக்கு கப்பல்ல எக்கச்சக்கமான ஆயுதங்கள் இருந்துச்சுன்னா அந்த ஆயுதங்களை வச்சு அவங்க அட்டாக் பண்ணி அடிச்சு பத்தி விட்டுலாமேடா, அதை ஏன்டா அந்த சரக்கு கப்பல்ல வச்சிருக்க மாட்டேன்றாங்க, அதாவது ஆயுதங்களை வச்சிருக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஆனா இந்த ஒரு விஷயத்துல தான் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு சரக்கு கப்பல்ல இருக்கிற குரூ மெம்பர்ஸ் அவங்களோட பாதுகாப்புக்காக ஆயுதங்களை கொண்டு போறதுக்கு பாத்தீங்கன்னா பெர்மிஷன் வாங்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க கிளம்புறப்ப பாத்தீங்கன்னா அந்த கப்பலோட சொந்த நாட்டுல தான் பாத்தீங்கன்னா பெர்மிஷன் வாங்குவாங்க. ஆனா என்னதான் அவங்க பெர்மிஷன் வாங்கி ஆயுதங்களை அங்க இருந்து எடுத்துட்டு வந்தாலும் அந்த ஒரு ஆயுதத்துக்கான பெர்மிட் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பார்டரை ரீச் பண்ற வரைக்கும் தான் இருக்குமே தவிர ஒன்ஸ் அவங்க இன்டர்நேஷனல் பார்டரை ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஆயுதத்துக்கான பெர்மிட் செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். நீங்களே இங்க கொஞ்சம் லாஜிக்கா யோசிச்சு பாருங்களேன். ஒரு நாட்டுல இருந்து ஒரு கப்பல் கிளம்புது, அப்படி கிளம்புற அந்த ஒரு கப்பல்ல இருக்கிற குரூ மெம்பர்ஸ் அவங்களோட பாதுகாப்பாக ஆயுதங்களை எடுத்துட்டு வர்றாங்க. அப்படி எடுத்துட்டு வரவங்க அடுத்த ஒரு நாட்டுக்கு போய் சேர்றப்ப அவங்ககிட்ட இந்த மாதிரியான ஆயுதங்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது டெஸ்டினேஷன் ஆகிற அந்த ஒரு நாட்டுக்கு பாத்தீங்கன்னா அச்சுறுத்தலை கிரியேட் பண்ணிரும் இல்லையா. ஏன்னா அந்த ஒரு டெஸ்டினேஷன் நாட்டுல பெர்மிஷன் வாங்காமே அவங்க கப்பல்ல இவ்வளவு ஆயுதங்களை எடுத்துட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா அது ஆயுத கடத்தல் அப்படின்ற மாதிரி மீனிங் ஆயிரும். அதே நேரத்துல அந்த ஒரு நாட்டோட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலையும் கிரியேட் பண்ணிரும் அப்படின்றதுனாலயே சரக்கு கப்பல்கள்ல மேக்சிமம் ஆயுதங்களை எடுத்துட்டு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன்டா அச்சுறுத்தலை கிரியேட் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ற நாட்டிலும் எண்டிங் நாட்டிலையும் பெர்மிஷன் வாங்கிட்டா இது ஈஸியா இருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். ஆனா இதுக்கெல்லாம் பெர்மிஷன் மட்டும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு ஆயுதத்தை கடத்துறது அப்படின்றது ஈஸியான ஒரு விஷயம் ஆயிரும் இல்லையா. அதுவே உலக அமைதிக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை கிரியேட் பண்ணிரும் இல்லையா. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் சரக்கு கப்பல்ல ஆயுதங்களை அலோவ் பண்ணவே மாட்டாங்களாம். ஏன்டா அப்ப சரக்கு கப்பல்ல டிராவல் பண்றவங்களுக்குலாம் பாதுகாப்பு அவ்வளவுதானா, கொள்ளையடிக்கிறேன் கொள்ளையடிச்சுட்டே இருப்பேன் உங்களுக்கு ஆயுதங்களும் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் விதிவிலக்கா 2 நிகழ்வுகள் நடக்கதான் செஞ்சுச்சு. அதுல முதலாவது நிகழ்வு தான் 21ஆம் நூற்றாண்டோட தொடக்க காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அதாவது 2000ல இருந்து 2011வது வருஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னா சோமாலியன் பைரட்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எக்கச்சக்கமான கொலைகள் அடிச்சிட்டு இருந்தாங்க. அதுலயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா 2011வது வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட 212 கொலை அடிச்சாங்களாம். இந்த 212 கொலையால மட்டும் இந்த உலகமே அதோட எக்கனாமில $18 பில்லியன் இழந்துச்சாம். சோ அதனாலே உலகத்துல இருந்த பல நாடுகள் செம்ம கடுப்பாயிராங்க. யுஎஸ் சில நாடுகளும் சேர்ந்து ஒரு முடிவுக்கும் வர்றாங்க. அதுதான் இவங்களை இப்படியே விட்டா வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அட்டாக் பண்றது. எஸ், அந்த சோமாலியன் பைரட்ஸ்க்கு எதிராக யுஎஸ் அந்த கூட்டமைப்பு நாடுகள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அவங்களோட நேவியை இறக்கி விட்டு அந்த சோமாலியன் பைரட்ஸோட சாம்ராஜ்யத்தை மேக்ஸிமம் முடிச்சு விட்டாங்க. ஆனா என்னதான் இந்த ஏரியால இவங்களால கொள்ளைய ஓரளவுக்கு தடுத்து நிப்பாட்ட முடிஞ்சாலும் இன்னொரு பக்கம் ரெட் சி அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு பாத்தீங்களா, அந்த ரெட் சீல பாத்தீங்கன்னா அடிக்கடி கொள்ளை நடந்துட்டே இருந்துச்சாம். அதுக்கு காரணமா இருந்தது ஹவுதின்ற ரெபல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது தெரிஞ்சோடனே இதுக்கு மேலே இவங்களை இப்படியே விட்டா வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 11, 2024வது வருஷம் அமெரிக்காவும் பிரிட்டிஷ் போர்சஸும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அதுதான் ஹவுதி அப்படின்றவங்க இனிமேல் ரெபல்ஸ் கிடையாது, அவங்க டெரரிஸ்ட் அப்படின்றது. எஸ், இந்த ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே இனிமேல் ஹவுதின்ற கடற்கொடைகளுக்கு எதிராக நீங்க வாட்டர் கன்ஸ்லாம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, டைரக்டா நிஜ கண்ணை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா என்னதான் இந்த மாதிரியான பெர்மிட்லாம் கொடுத்தாலும் நிறைய சரக்கு கப்பல் ஓனர் என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா எதுக்கே அந்த ரெட் சி வழியா போயிட்டு தேவையில்லாம எங்களுக்கு ரிஸ்க், நாங்க போய் அவங்கள கொடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொண்டுட்டு அவங்க மறுபடியும் வந்து எங்க சரக்கு கப்பல் அட்டாக் பண்ணிக்கிட்டு அதனால எங்க கப்பல் தான் டேமேஜ் ஆகும், எங்களுக்கு எக்கச்சக்கமான லாஸ் வரும். சோ அதுக்கு ரெட் சி வழியா போறதுக்கு நாங்க சுத்தியே போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்காவை சுத்தி பழையபடியே போக ஆரம்பிச்சிட்டாங்களா. இதனால டிராவலிங் டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்தாலும் சேஃப்டி அப்படின்றவனை கான்சென்ட்ரேட் பண்றப்ப இது பரவாயில்ல இல்லையா, அதனால இதை சூஸ் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டாங்களா. சோ இப்படிதான் பாத்தீங்கன்னா கடல்ல கடல் கொலைகளும் நிகழ்த்தப்படுது. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக கப்பல்ல இந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்படுது. ஓகே गाइस, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, போகும்போது மறக்காம மினிட்ஸ் மிஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை.